ஆர்த்தோ, மெட்டா அண்ட் பேரா பொசிஷன் இன் பென்சீன் ரிங். இது பென்சீனுங்க. திஸ் இஸ் பென்சீன். இந்த பென்சீன்ல எது ஆர்த்தோ பொசிஷன், எது மெட்டா பொசிஷன், எது பேரா பொசிஷன் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு வித்தவுட் ஃபங்க்ஷனல் குரூப் ஏதாவது ஒரு குரூப் இந்த பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆகாம நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இதுல எது ஆர்த்தோ, எது மெட்டா, எது பேரான்னு சொல்ல முடியாது. இப்போ ஏதாவது ஒரு பொசிஷன் இங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருந்தா கன்சிடர் பண்ணிப்போம். இந்த பொசிஷன் இங்க தான் இல்லை, இந்த 6 பொசிஷன் ஐடென்டிக்கல், எங்க வேணாலும் இருக்கலாம். சோ ஒரு இடத்துல அது இருக்கு. ரிமைனிங் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய பொசிஷன் அட்ஜசன்ட் நெக்ஸ்ட் 2 பொசிஷன்ஸ் பாருங்க. இங்க ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இதுக்கு இந்த பக்கம் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஆர்த்தோ. நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். கிளாக் வைஸ் வந்தோம் அப்படின்னா இது செகண்ட் கார்பன், ஆன்டி கிளாக் வைஸ் வந்தோம் அப்படின்னா இது செகண்ட் கார்பன். சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற பொசிஷனுக்கு அட்ஜசன்ட் 2 கார்பனும் ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கக்கூடிய கார்பன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்டர்னேட். சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இது ரெண்டும் அட்ஜசன்ட், சோ இது ரெண்டும் ஆர்த்தோ. ஓகேங்களா? அடுத்து ஆல்டர்னேட் பொசிஷன், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இது ரெண்டும் ஆல்டர்னேட், இது மெட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்போசிட் டு தி ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் எங்க அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் பேரா. சோ ஒரு பென்சீன் ரிங் அரோமேட்டிக் ரிங்கினுடைய ஆர்த்தோ, மெட்டா, பேரா பொசிஷன் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுல கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஏதாவது ஒரு ஹாலஜனோ அல்லது OH CHO மாதிரியான ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அது ஏதாவது ஒரு குரூப்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளால ஃபங்க்ஷனல் குரூப் சொல்ல முடியும். அந்த வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஃபங்க்ஷனல் குரூப் அதுல இருந்து அதனுடைய அட்ஜசன்ட் கார்பன் 2 பொசிஷனும் ஆர்த்தோ, ஆல்டர்னேட் ரெண்டும் மெட்டா, ஆப்போசிட்ல இருக்கிறது பேரா.